ஹாய், நான் அருணா பேசுகிறேன். இன்றைக்கி அருணா வீட்டிலேருந்து என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ரவா கேசரி பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ 1/2 கப் ரவை, 1 கப் சீனி, கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்து வார்ம் வாட்டரில் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குங்குமப்பூ தான் ஆட் பண்ணுறேன். 5 டேபிள் ஸ்பூன் கீ. இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கேஷ்யூ நட் போட்டுக்கோங்க. கேஷ்யூ நட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யில் நம்ம ரவையை வறுத்துறதுக்கலாம். லோ ஃப்ளேமே வச்சுக்கோங்க. ரவை கருகிடக்கூடாது. ரவை ரோஸ்ட் ஆகிட்டுனா நல்லா வாசம் வரும். அப்போ நீங்கள் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயும் இதுக்கு தேவையான ஹாட் வாட்டர் நம்ம ரெடி பண்ணிடலாம். எந்த மெஷர்மெண்ட்டுக்கு ரவை எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட் கப்புக்கு 2 கப் வாட்டர் நான் ஹாட் பண்ண வச்சுருக்கேன். இவங்க இப்போ கேசரி பண்ண போகலாம். அந்த மெஷர்மெண்ட் வாட்டர் இந்த பாத்திரத்தில் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் இதில் 1 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா 1.5 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் நல்லா கரையட்டும். லைட்டாக கரைஞ்சா போதும். இப்போ நான் எடுத்துருக்க சுகர் கிராம் கணக்காக சொல்லணுன்னா 150 கிராம், ரவை 100 கிராம். இப்போது கொதிச்சிடுச்சு கொஞ்சம். இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் இப்போது நம்ம சாஃப்ரான் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கலர் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. நான் நார்மலாக கலர் ஆட் பண்ண மாட்டேன். சாஃப்ரான் தான் ஆட் பண்ணுவேன். கேசரி கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்து இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரவை நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் நான் 3 ஏலக்காய் நான் தட்டி போட்டிருக்கேன். உங்களோட ஏலக்காய் பவுடர் திரிச்ச பவுடர் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க கீயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கேசரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. நட்ஸை நம்ம அது மேலே தூவிட்டு பரிமாறிடலாம். இப்போ சூப்பரான டேஸ்டியான கேசரி ரெடி. வாங்க சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.